இது எந்த ஊருக்கா? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் விஜயமங்கலம். என் பேரு நந்தினி மாதி. 6 சிலிண்டர் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அதை பத்தி சொல்லுங்க. சாத்தியமாகுமா? அது சாத்தியமாகுமா என்னன்னு அது அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். நீங்க இப்ப இருக்கிற நடைமுறைக்கு சொல்லுங்க. திடீர்னு இன்னைக்கு வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, நாங்களும் கேஸ் இன்னைக்கு புக் பண்ண எங்களுக்கு வராது அப்படின்ட்டாங்க. ஒரு 20 நாளுக்கு பதிவு பண்றவங்க வந்து இனிமேல் 25 நாள் கழிச்சுதான் பதிவு பண்ணாதான் லோடு வருங்கிறாங்க. இப்ப எமர்ஜென்சிக்கு நாங்க லோடுக்கு என்ன பண்றது? இத வந்து மத்திய கவர்மெண்ட் தான் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கணும். திட்டங்களை அறிவிச்சிருக்காரு இல்லையா தேர்தல் அறிக்கையில, அதை பத்தி சொல்லுங்க. திட்டம் கரெக்டா கொண்டு போய் உங்களுக்கு மக்கள் இடத்துல சேர்ப்பாரா? அவர் ஜெயிச்சு வந்தா பாக்கலாங்க, கண்டிப்பா செய்வாரு நம்புறோம். இது வரைக்கும் கொடுத்த இலவச திட்டத்துல எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க. பாப்போம், இவராவது ஜெயிச்சு வந்து இன்னும் என்ன மாதிரி எத்தனை பேர் வராம இருக்குதோ அத்தனை பேருக்கு கொடுக்கறாரா இல்லையான்னு பாக்கலாம். 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க இல்லையா கவர்மெண்ட்ல இருந்து? ஆமா. கிடைச்சிச்சுங்களா? எனக்கு எல்லாம் வரலைங்க. ஆல்ரெடி 1க்கு 3 டைம் எழுதி கொடுத்தங்க. மகளிர் உரிமை தொகைக்கு மாசம் 1000 ரூபாய் வருதுன்னு 3 டைம் எழுதி கொடுத்து எங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, வரல. என்ன காரணம் அப்படின்றதுனால தெரியலீங்க. ஆனா உங்களுக்கு வந்து வராதுங்க அப்படின்ட்டாங்க. அது நீ இவரு ஜெயிச்சு வந்தாருன்னா அது மறுபடியும் எழுதி போடணும். நீ அதை அவர் பார்த்து கொடுக்கறதுதான். ஓட்டு சட்டமன்ற தேர்தல்ல டிஎம்கே போடுறீங்களா, ஏடிஎம்கே போடுறீங்களா, டிவிகே போடுறீங்களா? நான் இது வரைக்கும் டிஎம்கே தான். இனிமேல் டிவிகே போடலான்னு இருக்கேன். 2026 தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய்க்கு. என்ன காரணம்? அவர் வரணும், அதனாலதான் நல்லது செய்வாரு, அந்த நல்லா செய்வாரு, அவ்வளவுதான். வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு 1000 மாதிரி கிடைக்கும், 1000 ஓட்டு கிடைக்கும். மகளிருக்கு உதவி 5000 ரூபாய் கொடுத்தாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அது எலெக்ஷனு கொஞ்சம் வர்றதுனால 3 மாசம் லேட் ஆகுறதுனால மக்கள் பணம் கொடுத்துருக்காங்க. அது மக்களுக்கு இருந்தாலும் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டுறோம். சட்டமன்ற தேர்தல்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே தாங்க. என்ன காரணம்? அவருக்கு ரசிகர் மண்டலம் அதிகமா இருக்கு, அதனால வந்து அவங்க டிவிகே தான் ஜெயிக்கணும். என்னென்ன நம்ம பெண்களுக்கு செய்வார்னு நினைக்கிறீங்க? வந்தா அது எலெக்ஷன் வந்தா தெரியும், உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்க. எல்லாம் நல்லதுதான் செய்வாருங்க, வந்தாரு. நன்றி. எப்படி மன தம்பி உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கும். எங்க அப்பா எங்க வீட்டு என்ன வேலைன்னா